பப்ளிக் வச்சு தொடங்க. அப்படி இருந்தா நீங்க சொல்ல மாட்டீங்களா? நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ரேஷன் கடை கிளர்க்கு கடையோட பூட்டை உடைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பதிவு பண்ணுங்க சார், பதிவு பண்ணுங்க சார், பதிவு பண்ணுங்க. சாவி நீங்க எப்படி ஒருதலை பட்சத்தின் பெயரில் திரு முருகானந்தம் கிளர்க் அவர்கள் ஸ்ரீ வம்சவர்த்தினர் நியாய விலைக்கடை திறக்கும் என்று ஒருதலை பட்சமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சாவியை கேட்கும் பட்சத்தில் சாவி கொடுக்கவில்லை என்றால் கடை பூட்டை உடைத்து விடுவேன் என்று சொல்கிறார். ஆகவே பொதுமக்களின் நலன் கருதி எவ்வித அரசியலும் இல்லாமல் பொதுமக்களின் தேவைக்காக அரசு அதிகாரிகள் மனமும் வந்து இன்றைய நாளில் அமுதம் நியாய விலைக்கடை ஸ்ரீ வம்சவர்த்தினர் கிளைக்கடையை திறந்து வைத்து கொடுத்திட வம்சவர்த்தினர் குடியிருப்போர் நலச்சங்க மக்களின் மூலமாகவும் ஸ்ரீ வம்சம் மகாஸ்ரீ மகளிர் குழு சார்பாகவும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சார். உங்களை பார்த்தோம்னா மேடம் டிஎஸ்ஓ மேடம் நீங்க சரி யார் சொன்னா? அதான் சார் சொல்ல வரேன். அப்போ மேடத்திட்ட தான் முதல்ல ஆர்டர் வாங்க போனோம். மேடம் என்ன சொன்னாங்க, அதுவுமே ஆர்டர் வந்து டிஎஸ் ஆஃபீஸில் இங்கே வேல்முருகன் சார் சொன்னாருங்க போய் தான் நம்ம இது பண்ணி கொடுத்தோம். அதே டிஎஸ் மேடம் என்னை சார் காலையிலேருந்து 1 ஹவராக ஒவ்வொருத்தருக்கையும் மேடம் அதான் நான் சொல்லுவேன் மேடம், நீ உங்கள்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு 150 கார்டுக்கு இது பண்ணி ஆர்டர் வாங்கியாச்சுன்னா அதை ஒரு நாள் இது பண்ணி திறந்துக்கிட வேண்டியது. அதுக்கேமா இவ்வளோ இது பண்ணுறேன் மேடம். அதை தான் சொல்லி சாரை வச்சு ஒரு நாள் நீங்கள் இது மேடம் அதை தான் மேடம் சொல்ல இவ்வளோ தூரம் கட் அவுட் ஆகுதுன்னு வச்சு கலெக்டர் சார் வரைக்கும் நீங்கள் கலெக்டர் சார் மேடம் அதனால லைனுக்கு வர மாட்டார். நீங்கள் வந்து அப்படி மேடம் அதான் மேடம் ஆரம்பம். அப்போ வேல்முருகன் வழிமுறை நீங்கள் சொன்னீங்களா மேடம்? உங்கள்கிட்ட கேட்டோம்மா. இப்போ நீங்கள் கடை வந்து ஓப்பன் பண்ணி இப்போ வச்சுருக்கீங்க. பொருள் போடுறது உங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு. அடுத்து என்னைக்குனாலும் ஒரு நாள் நீங்கள் பொருள் அன்னைக்கு வாங்கிக்கோங்க. நீங்கள் மேலே வரைக்கும் இருந்தாலும் எங்களுக்கு திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் அதை மட்டும் சொல்லிட்டு வந்துருங்கன்ட்டாங்க. பொருள் அதுக்கு அடுத்து என்னைக்காவது ஒரு நாள் வாங்கிக்கோங்க. கடை ஓப்பன் பண்ணிட்டீங்க இப்போ கேட்டுக்கோங்கம்மா, ஆர்டர் போட்டாச்சு, கடை இந்த மாதிரி ரன் ஆகும். அப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து வந்து என்னைக்கு இது பண்ணணுமோ அதை ஸ்மூத்தாக நார்மலாக பண்ணுங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பார்த்து என்ன பண்ணுங்க மேடம் மேடம் இல்லைம்மா இதுதான்மா இல்லை மேடம் சரி பேசிக்கோங்க. இதுதான் நீ அடுத்து என்னைக்கா ஒரு நாள் ஓபன் பண்ணிக்கோங்க. பொருள் வாங்கிக்கல ரொட்டீனா இல்ல மேடம். நான் ஒண்ணு இன்னைக்கு வந்து இல்ல மேடம் நான் உங்ககிட்ட சாத்தே இதுல சொல்லுங்க மேடம். ஒண்ணு சொல்லுங்க. யாருமே ஆரம்பிச்சாத்து பேசிப்பாங்க. இல்ல மேடம் நான் உங்ககிட்ட பேசலாமா? அத இதுக்கு அப்புறம் இதுதான்மா. இல்ல இதுதான் மேடம். இன்னைக்கு காலையில நாளை நீங்க அடுத்து இல்ல மேடம் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் வந்து மேடம் வேலை இல்ல மேடம் மேடம் சார் நான் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நான் எங்களை கேட்கவே மாட்டேங்கீங்க. என்ன பிரச்சனை? அடுத்து ஒரு நாள்
மேல இருந்து என்ன காரணம்? இல்ல இன்னைக்கு பிரச்சனைங்கிறது இல்ல சார், இன்னைக்கு பிரச்சனைங்கிறது இல்ல. என்ன காரணம்? என்ன காரணம்? மேல இருந்து என்ன காரணம் சொல்லுங்க. திறந்து வச்சுட்டு போங்க. கவர்மெண்ட் மக்கள் இதோட மக்களுடைய யாருன்னு ஒன்னு கலெக்டர் யார் இது பண்றாரோ அவரை தான் வந்து இங்க திறந்து ஒன்னு டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் மட்டும் இருக்கலாம், டிஎஸ் மட்டும் இருக்கணும். இவங்க வந்து எல்லாம் கட் அவுட் அடிச்சு இதெல்லாம் வச்சு சொல்லாதீங்க. நான் வந்து தலைமை இடத்துக்கு வரைக்கும் போயிடுச்சு. கடை திறக்க சார் தான் நீங்க கேக்குறீங்க. முதல்வர் படத்தை வைக்க கூடாதா? முதல் படம் கடை உள்ளே வைப்போம் சார். அப்படியே நீங்க நீங்க ஓபன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க சார் வந்துருங்க. சப்ளை ஆஃபீஸர் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி இது வரைக்கும் அவங்க சொல்லல. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இது ஒரு பிரச்சனை சொல்லக்கூடாது. இது ஒரு சாதாரண பிரச்சனை. அவரும் முதல்வர் படத்தை மட்டும் தான் அடிச்சிருக்கு. தொடர்ந்து அடுத்து வாங்க தானே போறீங்க. சேல்ஸ் பண்ணுங்க. முதல்வர் படமும் அமைச்சர் படமும் என்னோட படமும் சொல்லத்தானே ஒரே ஒரு நிமிஷம் மூணாம் தேதி நம்ம கிளர்க் சாரே சொல்றாரு பாருங்க. மேடம் இத கேளுங்களேன். எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருங்க. மூணாம் தேதி கிளர்க் சொல்லுங்க சார். ஏன் சார் இப்படி அமைதியா இருக்கீங்க? போர்டு இருக்குது வந்து ஒரு இது ஒரு பெரிய இவர் மூணு வாயை திறக்காரு. தனிப்பட்ட முறையில் அவங்க வச்சிருக்காங்க சார். Audio Jungle.